இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் முன்னேற்றம் அடைய நமக்கு பணம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. அதனை நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்பது முக்கியமானது. பல சமயங்களில் நாம் குறுக்கு வழியில் சம்பாதித்து அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் அந்த பணம் எதுவும் நம்மில் நிலைத்து நிற்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்வோம். பணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படுவோம். இன்று நாட்டில், வீட்டில், பணியிடங்களில், ஏன் அனைத்து இடங்களிலும் பதவி சண்டைகள், யார் முதன்மையான இடத்தை கைப்பற்றுவது என்பதில் போட்டா போட்டிகள், சண்டை சச்சரவுகள், அடிதடிகள் நடப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். மக்கள் பதவி, புகழ், பணம் ஆகியவற்றிற்கே அதிகமாக அடிமைப்பட்டு கிடப்பதையும் நாம் காண முடிகிறது. இவற்றில் கொண்டிருக்கும் அக்கறையில் 100% கூட பணியாற்ற வேண்டும். என்னால் இந்த நாட்டிற்கு, வீட்டிற்கு, நான் பணியாற்றும் இடத்திற்கு நம்மால் என்ன செய்ய இயலும் என்று யோசிப்பது இல்லை. ஆனால் இயேசு தம் சீடரை அப்படி பயிற்றுவிக்கவில்லை. அவர்களை பணிக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக பழக்கினார். எனவேதான் அவர்கள் இயேசுவின் மறைவுக்கு பின் இயேசுவை தூய ஆவியின் வல்லமையால் அறிந்து கொண்டனர். அவருக்காக தங்கள் உயிரையும் தந்து இன்று புனிதர்களாக வணங்கப்படுகின்றனர். எனவே நாமும் பணத்தை குறிக்கோளாக கொண்டு வாழாமல் நேர்மையான மனதோடு பணி செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம். பேராசை நம்மை துன்பத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து கொண்டு அதனை தவிர்த்து வாழ முற்படுவோம். மரியாதை ராமன் வசித்த ஊரில் பணத்தாசை பிடித்த சோமன் என்ற தீய குணமுடைய பணக்காரர் ஒருவர் இருந்தார். ஒருமுறை சோமன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை விற்று கிடைத்த 10,000 ரூபாயை ஒரு பையில் போட்டு தனது மாட்டு வண்டியில் வீடு திரும்பிய போது பணப்பையை தவற விட்டுவிட்டார். ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சோமன் பணம் தொலைத்ததையும் அதனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஒரு வாரம் வரை யாரும் பையை கண்டுபிடிக்கவில்லை. அந்த ஊர் வழியாக பூபாலன் என்பவர் வந்தார். அவர் தன் ஊரில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் செய்ய இயலவில்லை. வேறு தொழில் செய்ய தன்னிடம் பணமும் இல்லாததால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது தொழில் செய்து பிழைக்க எண்ணினார். அந்த ஊருக்கு வெளியே காட்டுப்பகுதியில் இருந்த கோவிலுக்கு சென்று தனக்கு கடவுள் உதவி செய்யுமாறு வேண்டுதல் செய்து வெளியே வந்தார். அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே விழுந்திருந்ததை கண்டு அதனை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த குளத்திற்கு சென்றார். அதற்கு தண்ணீர் புகட்டி அதனை அருகிலிருந்த மரக்கிளையில் வைத்தார். அப்போது அங்கே ஒரு பை இருந்தது. அதை எடுத்து பார்த்தபோது நிறைய பணம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அந்த ஊரின் எல்லையில் இருந்த ஒரு கடையில் பணப்பையை தவறவிட்டவர்கள் குறித்து விசாரித்தார். கடைக்காரர் சோமன் பணத்தை தவற விட்டுவிட்டதை கூறி அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். சோமனிடம் பணப்பையை கொடுத்தார் பூபாலன். சோமன் பணத்தை எண்ணி பார்த்தார். சரியாக இருந்தது. சன்மானம் கொடுக்க எண்ணிய போது சோமனுக்கு வழக்கமான தீய புத்தி மேலெழுந்தது. அவர் பூபாலனிடம் அந்த பையில் தான் ஒரு வைர மோதிரத்தை போட்டிருந்ததாகவும் அதை அவர் எடுத்துவிட்டார் என்றும் பூபாலன் மீது குற்றம் சாட்டினார். சோமனின் குணம் தெரிந்த ஊர் மக்கள் சோமன் தரும் சன்மானத்தை காண அவர் வீட்டுக்கு வந்தபோது பூபாலன் குற்றவாளியைப் போல நிற்பதைக் கண்டு அவர்கள் அந்த வழக்கை மரியாதை ராமனிடம் கொண்டு சென்றனர். மரியாதை ராமன் முன் சோமனும் பூபாலனும் தங்களது நிலையை கூறினர். மரியாதை ராமனுக்கும் சோமன் தண்டோரா போட்ட செய்தி தெரியும். அவர் பூபாலனை சோமன் ஏமாற்ற பார்ப்பதையும் புரிந்து கொண்டார்.
எனவே மரியாதை ராமன் பூபாலன் கண்டெடுத்த பையில் வெறும் பணம் மட்டும்தான் இருந்தது. சோமன் கூறியது போல வைர மோதிரம் இல்லை. எனவே இது சோமன் தொலைத்த பையே இல்லை. எனவே நமது வழக்கப்படி இந்த பையில் உள்ள 10% கோவிலுக்கு அளித்துவிட்டு மீதத்தை இந்த பையை கண்டுபிடித்த பூபாலனே எடுத்துக்கொள்ளலாம். சோமனின் பை கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். சோமனுக்கு தனது தவறு புரிந்தது. ஆனாலும் வாயை திறக்க முடியவில்லை. பூபாலன் தனக்கு கிடைத்த பணத்தை எடுத்துச் சென்று கடவுளுக்கு நன்றி கூறி தொழில் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நாமும் நம் வாழ்வில் பேராசைகளுக்கு இடம் கொடுத்தால் இதே நிலைதான் ஏற்படும். எனவே பேராசைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதில் நிறைவு கண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பேராசையுடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்
என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள்
என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 முதல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 9 இறைவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாளிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனியாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ எனக் கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
நாம் நம்மிடமுள்ள பயத்தை நீக்கி துணிவுடன் வாழவும் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 8 புனித தோம்னிக் சாமிநாதர். ஸ்பெயின் நாட்டில் கலையுரியேகா பகுதியில் வாழ்ந்த ஃபெலிக்ஸ் கேஸ்மன் ஜோவன்னா பெற்றோருக்கு கிபி 1170 ஆண்டு பிறந்தார் தோம்னிக் சாமிநாதர். தன் பெற்றோரினால் இறை பக்தியோடு வளர்ந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1191 ஆண்டு புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். கிபி 1191 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களுக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசி தீர்த்தார். காலத்தின் தேவைக்கேற்ப புதிய துறவற சபையினை துவக்க திட்டமிட்ட தோம்னிக் சாமிநாதர் கிபி 1215 ஆண்டு போதகர் துறவற சபையினை தொடங்கினார். பெண்களுக்காக புரோயில்லோவில்
தனி சபையினை தொடங்கிய டோமினிக் சாமிநாதர் புனித அகுஸ்தினார் துறவற சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை டோமினிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை டோமினிக் சாமிநாதர் கிபி 1221 ஆகஸ்ட் 6 விண்ணகமடைந்தார். இறைவா, உமது இரக்கத்தினை என்மீது திருப்பியேறலும் என்று அனுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி செய்த அருட்தந்தை டோமினிக் சாமிநாதரை திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் கிபி 1234 புனிதராக உயர்த்தினார். புனித டோமினிக் சாமிநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையில் வாடுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களின் நிறைகளை பாராட்டி மகிழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அவரை புகழ்வோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காய் நாம் உருக்கத்தோடு செபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம். தாய் நாட்டை விட்டு, தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி, வளங்களை தேடி, உறவுகளை தேடி, ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக, எம் சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த உம் மக்களை நீர் தேடிச் சென்று அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுத்தீரே. ஆம் ஆண்டவரே, எம் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இரும். நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்காய் பரிந்து பேசும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே.
தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி. ஆமென்.